வந்தால் இடதுசாரி ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தால் இந்த தேசத்தில் மற்ற ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அதே மாதிரி இந்த கிசான் ஃபார்மர்ஸ் இவங்க எல்லாமே இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்கள் சப்போர்ட் பண்ண இந்த அவங்களோட கோரிக்கை இன்னைக்கு முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி இப்போ 20க்கும் மேலே குழந்தைகள் ஆத்மஹத்தியை பண்ணியிருக்கிறது, தற்கொலை பண்ணியிருக்கிறது நீட் பேப்பர் லீக்கினால. அதே மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து டிப்ரெஷன்லேக்கு போயிருக்கிறது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ரொம்ப ஏழை நிலையிலேக்கு போயிருக்குது. என்ன கேட்டால் அவங்க கோச்சிங்க்கு விட்டுறத லோன் எடுத்து 2 லட்சம் 3 லட்சம் இதெல்லாமே லோன் எடுத்து அவங்கள குழந்தைகளை கோச்சிங்காக அனுப்பி இந்த மாதிரி பெரிய கொடூரங்களை கொடுத்து பெரிய ட்ராஜடியை கொடுத்து தான் இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் நடந்திருக்குது. இப்போ இவங்க கோரிக்கை பின்பற்றி அவங்க வின் பண்ணி இருக்கிறது. ஆனால் இது திருப்பியும் வரக்கூடாது, இது திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு வேண்டது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மொத்தமாக அது வந்து இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா குவாலிட்டி எஜுகேஷன் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். எளிய வீட்டில் குழந்தையா இருந்தாலும் சரி, ஏழை வீட்டில் குழந்தையா இருந்தாலும் சரி, பணக்கார வீட்டில் குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சமமான குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்க வேணும். அது வேணும்னா அது கிடைக்கணும்னா இந்தியாவினோட பட்ஜெட்டில் வந்து இந்தியாவினோட 10% ஜிடிபி வந்து எஜுகேஷனுக்காக கல்விக்காக அவங்க நீக்கி வைக்கணும். அப்போ தான் டீச்சர் இருக்கவே, ஸ்கூல் இருக்கவே, இப்போ குழந்தைகளுக்கு உட்கார்றதுக்கு பெஞ்ச் இருக்கவே, லேப் இருக்கவே, அதே மாதிரி எல்லா விதமான லைப்ரரி இருக்கவே, இதெல்லாமே அப்போ தான் கிடைக்கும். அதனால அந்த ஒரு அந்த 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 லட்சத்தை நோக்கி தான் அடுத்த